ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ரோட்டோரமாக இருக்கிற துத்தி இலைக்கீரையை பறிக்க போவோம். இது ஃபுல்லாக துத்தி இலை தான். இதோட மகத்துவம், இதோட மருத்துவ குணம்லாம் அவ்வளோ இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம் நிறையா. இதோட காய் இப்படி தான் இருக்கும், க்ரீன் கலரில். பூ எல்லோ கலரில் இருக்கும். இதை நம்ம பறிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பறிக்க வந்திருக்கோம். இது விதை. இதை கருப்பாயினா அந்த விதையை நம்ம வீட்டில் விதையாக போட்டு செடியாக கூட நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்டு நிறைய இருக்குது. இதோட மருத்துவ குணம் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட இலை இந்த ரோட்டோரமாக நிறைய இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு காலார போயிட்டு அதை பிடுங்கிட்டு வீட்டில் கொண்டு அதை சுத்தம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் அதை வச்சு நம்ம என்ன தேவையோ அந்த டிஷ் பண்ணலாம். வாங்க இப்போ வீட்டுக்கு போய் இப்போ நம்ம அதை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதை சுத்தம் பண்ணி அதில் எவ்வளோ பூச்சி பூச்சி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து நல்ல இலையாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்ல இலையாக பார்த்து ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துக்கோங்க. பூச்சி இலையெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பிச்சு நல்ல இலையாக பார்த்து இந்த பூ கூட மருத்துவ குணம் உள்ளது. அதுலேயும் நிறைய மருத்துவத்தன்மை இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இந்த காய் காஞ்ச உடனே விதையாக்கி நம்ம செடி போட்டு வச்சுக்கிட்டா வளரும். இதெல்லாத்தையும் நல்லா பிச்சு எவ்வளோ வருதோ நமக்கு இந்த பூச்சியெல்லாம் போகுது பாருங்கள். அதனால் அந்த பூச்சி கடிச்சது, இந்த பூச்சி இலை இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நல்ல இலையாக பார்த்து எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போது ஒரு 2 கைப்பிடி. இதுதான் காய். காஞ்சோடனே விதையாயிடும். இது இந்த மாதிரி நல்ல இலையாக பார்த்து பிச்சு பூச்சியெல்லாம் போட்டுருங்க. இது மலச்சிக்கல், ஆசனவாய் வெடிப்பு, டெய்லி மோஷன் போயில் பிரச்சனையாக வர்றவங்க, டைட் மோஷன், இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, கிரியேட்டிவ் உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எவ்வளோ இலை கிடைக்குதோ நம்மளுக்கு அதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமான இலையாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் கவரில் போட்டு வச்சுருங்க. கழுவுறது எப்படி கழுவுனா இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து அப்பப்போ எடுத்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி பிணைஞ்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சு கழுவணும். எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. முடிஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாவது ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அது மாதிரி மறுபடியும் இதே மாதிரி பிணைஞ்சு இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி நல்லா வடித்து சுத்தமாக தூக்கி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கு நல்லா கழுவினதுக்கப்புறம் அந்த இலை இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக அந்த அந்த இதில் கோடு இந்த இதெல்லாம் தெரியும்.